வணக்கம். இது வழக்கு. நாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ளது வடக்கு பொய்கைநல்லூர் என்னும் கிராமம். இங்கு விவசாய தொழில் பார்த்து வருகிறார் மாரியப்பன். விவசாய வேலைகள் முடித்து தனது முந்திரி காட்டு வழியாக வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தவருக்கு அந்த காட்சி சற்று வினோதமாக இருந்தது. அந்த முந்திரி காட்டின் ஓரத்தில் ஒரு நாய் ஒன்று பள்ளம் தோண்டிக் கொண்டும் அந்த பள்ளத்தை பார்த்து குறைத்துக் கொண்டு வருகிறது. மேட்டில் வந்து பாக்குறப்ப சந்தேகமா ஒரு இந்த நண்டு எல்லாம் பறிச்சு போயிருந்துச்சு. மேல இந்த வலையில இந்த இதெல்லாம் கிடந்துச்சு. சரி நாங்க போயிட்டோம். ஒரு நாள் சந்தேகமா போட்டு விட்டாச்சு. மறுநாள் நாய் பறிச்சிருந்துச்சு, ஸ்மெல் வந்துச்சு. ஆர்வ மிகுதியால் அருகே சென்று பார்க்கிறார் மாரியப்பன். அந்த பள்ளத்தின் அருகே ஒரு திட்டின் மேல் வளையல், மணிகள், பூ மற்றும் ஒரு பால் பாக்கெட்டும் கிடப்பதை பார்த்தவுடன் சந்தேகம் வலுக்க ஊராட்சி மன்ற தலைவருக்கும் போலீசுக்கும் தகவல் கொடுக்கிறார். என்ன தகவல் கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி கருப்பு கலர் வளையல், கருப்பு கலர் ரிப்பனு மற்றும் வெத்தலைப்பாக்கு, சூடம்லாம் வச்சு சாமி படைச்ச மாதிரி இருக்குது, பக்கத்துல ஏதோ புதைச்சிருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தாரு. நான் உடனே தகவல் கொடுத்தோன்னே எங்க கிராம விஓ அணுகி அவருக்கு தகவல் கொடுத்துட்டு வேளாங்கண்ணி இந்த வேளாங்கண்ணி லிமிட்டுங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன் வேளாங்கண்ணி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தேன். எல்லாம் சேர்ந்து வந்து இங்க நேற்று மாலை 5 மணி அளவுல வந்து பார்த்தோம். போலீஸ் வந்த சிறிது நேரத்தில் மூப்பனாய் மற்றும் தடய அறிவியல் துறையினரும் வந்துவிடுகிறார்கள். ஊர் மக்களும் கூடிவிட அந்த இடம் தோண்டப்படுகிறது. அங்கே அந்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. 17 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணின் பிணம் வெளிப்படுகிறது. ஒரு பெண்ணின் பிணம் தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த கிராமம் முழுவதும் பரவ யாருடையது அந்த பிணம் என்பதுதான் ஊர் மக்களின் கேள்வி. சில மணி நேரங்களில் போலீசுக்கும் ஊர் மக்களுக்கும் தெரிந்து விடுகிறது, அந்த உடல் கடந்த ஜனவரி மாதம் காணாமல் போன அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணான 17 வயது சூர்யா. பாடி எடுத்து வெளில பார்த்தாங்க. அது மீனவ பொண்ணா தெரிஞ்சிருக்கு. சுமார் ஒரு 17-17 வயசு இருக்கும். தோண்டி பாக்குறப்ப இது அக்கரைப்பேட்டையை சார்ந்தவங்களோட அப்படிங்கிறது ஊர்ஜிதமானுச்சு. அந்த பொண்ணோட பேரு சூர்யான்றது சொல்றாங்க. கடந்த 14ஆம் தேதியன்று 3 மர்ம நபர்கள் இந்த முந்திரி காட்டுக்குள் வந்து போனதை சிலர் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த இடத்தில் உள்ள மேட்டில் பூ, வளையல், பால் பாக்கெட்டுகளை எல்லாம் போட்டுவிட்டு போயிருக்க வேண்டும் என்று போலீஸ் முடிவு செய்கிறது. எடுத்து தோண்டி பாக்குறப்ப அது ஒரு பெண்ணோட பிணமா இருந்துச்சு. இத நாங்க உடனே அந்த போதிய டைம் கிடைக்காதனால அதை உடனே மூடிட்டு திரும்ப இங்க நைட்டு பாதுகாப்புக்கு ஆளுங்களை போட்டிருந்தோம். நாங்க பாதுகாப்பு போட்டு இருக்க டைம்ல ஒரு நேற்று 7 மணி அளவுல சுமார் ஒரு 3 பேர் யாரும் முகம் தெரியாத ஆளு வந்து அந்த இடத்துல ஒரு பால் ஊத்தி காசு போட்டுட்டு சூடம் கொளுத்தி வச்சு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சிருக்காங்க. இது யாருன்னு எங்களுக்கு தெரியல. விசாரணையை தீவிரமாக்குகிறது போலீஸ். இந்த விசாரணையில் 5 நபர்களின் மேல் சந்தேகப்பட்டு அவர்களை கைது செய்கிறது போலீஸ். அதில் ஒருவர்தான் ஞானவேல். வயது 22, மீன்பிடி தொழில் செய்து வருபவர். ஒரு ஆள் செஞ்சிருக்க முடியாது அந்த கொலையை. ஏன்னா ஆழமா தோண்டி போச்சிருக்காங்க. ஒரு ஆள் செய்ய முடியாது. அது எப்படியும் ஒரு கூட்டா ஒரு 2-3 பேர் சேர்ந்து செஞ்சுதான் நடந்திருக்கணும். அக்கரைப்பேட்டை கிராமத்தில் ஞானவேலும் சூர்யாவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். பக்கத்து வீட்டில் துருதுருவென இருந்த இளம் பெண்ணான சூர்யாவை பார்த்ததும் பிடித்துவிட்டது. அவர்களின் பழக்கம் நாளடைவில் காதலாக மாறுகிறது. லவ் பண்ணிட்டு இருந்தது நான் கேட்டதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட அவன் சொன்னது நான் எந்த பாதிப்பும் நான் பண்ண மாட்டேன், நான் நல்லா வச்சு இப்ப நல்லா வாழுவேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு கூட இருந்தா நான் நம்பிட்டேன். இந்த நேரத்தில் தான் கடந்த 30ஆம் தேதி அன்று திடீரென காணாமல் போகிறார் சூர்யா. அம்மா சென்னைக்கு போன புள்ளப்பா நைட்டு
நைட்டு போன புள்ள தான் நாங்க நெடுவெல்லாம் அலைஞ்சோம், ஒரு இடத்துலயும் கிடைக்கல. வியாழக்கிழமை போன புள்ள. அன்று காணாமல் போனவரை இன்று பிணமாகத்தான் ஊர் கண்டுபிடிக்கிறது. காய்கறி வாங்கிட்டு வந்த சாணம் இன்னும் இடத்துல போனம் பேச்சு வச்சிருக்காண்டி போய் பாருங்கடின்னு சொல்ல தம்பா நாங்க ஓடியாந்தோம். எங்களுக்கு எதுவும் தெரியலப்பா. ஞானவேலுடன் ஏற்பட்ட பழக்கத்தில் சூர்யா கர்ப்பம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவர் தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி ஞானவேலிடம் கூறியதாகவும் அதற்கு ஞானவேல் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் போலீஸ் விசாரணையில் தெரிய வருகிறது. ஆனால் சூர்யா கட்டாயப்படுத்த ஞானவேலுக்கு வேறு வழி தெரியவில்லை. சூர்யாவை கொலை செய்வதை தவிர தன் நண்பர்களுடன் சேர்ந்து சூர்யாவை கொலை செய்ய திட்டமிடுகிறார். சூர்யாவை கொல்கிறது அந்த நண்பர் கூட்டம். கொன்று போட்ட சூர்யாவின் உடலை அருகே வடக்கு பொய்கைநல்லூரில் உள்ள முந்திரி காட்டிற்குள் புதைத்து விடுகிறார்கள். அவ குடும்பமே என் பிள்ளைய என் வீட்டுக்கு சண்டைக்கு வந்துச்சு. உன் பொண்ணு வந்து என் வீட்டுக்கு வந்தனா உன்னை மருந்து கொடுத்து சாவடிச்சிருவேன். அதுக்கு ஒத்தங்காட்டான் 10 பேரு போனவட்ட நான் எப்படி இந்த பொண்ணை என் தம்பிக்கு கட்டுவேன். நானும் ஒத்தங்காட்டான் என் பொண்ணை பழி வாங்கினது அந்த ஒரு வீட்டு குடும்பம் தான். அவன் தான் இழுத்துக்கிட்டு போனது, இழுத்துட்டு வந்து கொலை பண்ணது அது ஒரு வீட்டு குடும்பம் தான். என் பொண்ணை அவனத்தான் சாவடிச்சது. சூர்யாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கடந்த காதலர் தினத்தன்று மலர்கள் மற்றும் வேறு சில பொருட்களையும் வைத்துவிட்டு செல்கின்றனர் அந்த நண்பர்கள். இதற்கு பிறகுதான் ஒரு நாய் அந்த இடத்தை தோண்டியதும் பின் சூர்யாவின் இறந்த உடல் வெளியே எடுக்கப்பட்டதும். இது போல ஒரு சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்களை வந்து நாட்டில் வந்து சட்டத்தை கடுமையாக்கி, குறிப்பா சொல்ல போனா வெளிநாடு மாதிரி உள்ள துபாய் போன்ற நாடுகளில் உள்ள மாதிரி வந்து கடுமையாக உடனே தூக்கில போடணும், இல்ல பொதுமக்கள் மத்தியில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி சமூக விரோதிகளை வந்து நாட்டில் வந்து நடமாட விடக்கூடாது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு செல்போன் கடை அதிபர் மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு காரணமா சொல்லப்படுறது காதல் விவகாரம் தான். ஆனா காதலிச்சு கல்யாணம் செஞ்சு 2 வருஷம் முடிஞ்ச பிறகும் அந்த காதல் விவகாரம் ஒரு பிரச்சனையா தொடருமா என்பதுதான் மர்மமா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள திருநிலை கிராம பகுதியின் சாலை ஓரத்தில் ஒரு இளைஞர் கடுமையான காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார். அந்த வழியாக சென்று கொண்டிருந்தவர்கள் சிலர் யார் அந்த இளைஞர், அவருக்கு என்ன ஆனது என்று அருகில் நெருங்கி பார்க்க அவர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அரிவாளால் வெட்டப்பட்டு கிடந்த அந்த இளைஞர் ஏற்கனவே இறந்திருந்தார். போலீசுக்கு தகவல் கொடுக்கின்றனர் அந்த மக்கள். போலீஸ் வந்து பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளது. விசாரணையையும் துவங்குகிறது போலீஸ். திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே உள்ள கிருஷ்ணபுரம் கண்டிகை கிராமத்தில் பெருமாள் கோவில் தெருவில் வசித்து வருகிறார் 30 வயதான வேலு. இவருடைய மனைவி 27 வயதான கலைவாணி. இவர்களுக்கு தீபக் குமார் என்று 2 வயதில் ஒரு மகன். ஆரணி பஜார் தெருவில் ஒரு செல்போன் கடை வைத்திருக்கிறார் வேலு. கலைவாணி குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் வேலுவும் கலைவாணியும். 2007 2009 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். 2 பேரும் வெளியே வந்து தான் கல்யாணம் பண்ணிட்டோம். வீட்டுக்கு பக்கம் யாரும் வந்து பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறமா இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எங்க வீட்டுக்காரோட வீட்டுல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதனால் வேலுவுக்கும் கலைவாணியின் குடும்பத்தினருக்கும் கடும் பகை இருந்து வந்து கொண்டிருந்தது. நிறைய சண்டைகளும் நடந்து வந்தது. நாங்க கல்யாணம் ஆகி ஒரு 8 மாசம் இருக்கும் சார். ஊருக்குள்ள போகும்போது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. எங்க சித்தப்பா இருக்கட்டும், அவங்க இப்போ வெட்டினாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து வீடாண்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி எல்லாரும் இழுத்து போட்டு அடிக்கிற அளவுக்கு பண்ணாங்க. கலைவாணிக்கும் வேலுவுக்கும் கூட அடிக்கடி சண்டைகள் நடந்து வந்தன. அன்றைய தினமும் வேலுவும் கலைவாணியும் ஏதோ விஷயத்தில் சண்டை போடுகின்றனர். காலையில் நடந்த இந்த சண்டையில் கலைவாணியை கடுமையாக திட்டுகிறார் வேலு. மேலும் உணவு அருந்தாமல் கோபத்துடனே வீட்டிலிருந்து கிளம்புகிறார்.
இரவு 10:30 மணி இருக்கும். கடையை மூடிவிட்டு தனது 2 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார் வேலு. திருநிலை கிராமப் பகுதி வழியாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அவர் முன் ஒரு மர்ம கும்பல் தோன்றி வண்டியை நிறுத்துகிறது. வேலு வண்டியை நிறுத்தியவுடன் அவரை தாக்குகிறது அந்த மர்ம கும்பல். அந்த கும்பலில் சிலர் தாங்கள் கொண்டு வந்துள்ள அரிவாளால் வேலுவை சரமாரியாக வெட்டத் துவங்குகின்றனர். கை, கால்கள் மற்றும் அவர் தலையில் ஆழமாக விழுகிறது பல வெட்டுகள். நிலை குலைந்து போன வேலு அப்படியே மண்ணில் சரிகிறார். ரத்தம் ஆறாக ஓட சிறிது நேரத்தில் அவர் உயிரும் பிரிகிறது. உயிரற்ற அவர் உடலை தூக்கி சாலை ஓரத்தில் உள்ள ஒரு காட்டிற்குள் எரிந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து மறைந்து போகின்றனர் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள். கடையை மூடிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ண அண்ணனுக்கு, ஆறிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி நானும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வர வழியில் பைக் நின்றுட்டு இருந்தது. பைக் நின்றுட்டு இருந்து பார்த்தா வந்து கூப்பிட்டு பார்த்தா ஆள் காணும் சொல்லிட்டு ஆள் காணும். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் வந்து இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணால் அது புதரில் ரிங் ஆகிட்டு இருந்தது. அது எடுத்துட்டு பார்த்தப்போ வந்து ஆள் இந்த மாதிரி வெட்டிட்டு வச்சு போட்டு வச்சிருக்கு. இதற்கு பிறகுதான் அந்த வழியாக சென்றவர்கள் வேலுவின் உடலை பார்த்ததும் அதன் பிறகு போலீஸ் வந்ததும். வேலுவை கொலை செய்தது கலைவாணியின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்கிறார்கள் வேலுவின் உறவினர்கள். என் குழந்தை வந்து 29 வருஷம் சார், 25 வயசுல நாங்கள் கல்யாணம் பண்ணோம் சார். வேற இடத்துல பொண்ணெல்லாம் கூட பார்த்தோம். அது மீறி இப்படி பண்ணிட்டோம் சார். எங்கெல்லாம் விட்டு போய் இவ்வளோ கல்யாணம் பண்ணிடுவோம். அதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி இல்லாமல் கொஞ்ச நாள் சரி நம்ம பையன் தப்பு பண்ணிட்டானேன்ட்டு கொஞ்ச நாள் மனசு கஷ்டத்தில் இருந்தோம். அநியாயமாக வெட்டி கொண்டானுங்க சார். அவனுங்க கதிர என் குழந்தைய. தங்களை எதிர்த்து தங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் வேலு என்ற கோபமே பகையாக வளர்ந்து வேலுவை கொடூரமாக கொன்றிருக்கிறது. என்னைக்கு இருந்தாலும் உங்க 2 பேர் சாவி எங்க கையில தான் சொன்னாலுங்க. இதே வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு சார். 2009 கல்யாணம் ஆச்சு. இப்ப 2014 5 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இடையில. கொலை நடந்த தினத்தில் வேலு கலைவாணியிடம் சண்டை போட்டுவிட்டு சென்ற பிறகு கலைவாணி தன் குடும்பத்தினரிடம் அது பற்றி கூறியிருக்கலாம் என்றும் இதனால் அன்றைய தினம் அந்த குடும்பத்தினர் கொலையை திட்டமிட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் சிலர். தொழில் போட்டி அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவும் இந்த கொலை அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என்று அந்த கோணங்களிலும் விசாரணை செய்து வருகிறது போலீஸ். வேலு கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை 7 பேரை கைது செய்திருக்கிறது போலீஸ். முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை வெளிவரும். முன் விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி கொலை போன்ற குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க அதன் பின்விளைவுகளை பத்தி யோசிக்கிறதே இல்ல. இன்னைக்கு கணவனை இழந்துட்டு நிக்கிற கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியின் வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்ல போறா? பொது இடங்கள்ல, மக்கள் கூடும் இடங்கள்ல கட்டிப்பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிறது அது ஆண் பெண் இருபாலரும் அப்படிப்பட்ட செயல்களை செய்வார்களே. ஆனால் அது கண்ணியத்துக்கு குறைவான வகையில அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பொது இடமாக இருக்கக்கூடிய நபர்கள், அந்த இடத்துல வரக்கூடிய நபர்களுடைய அவங்களுடைய எண்ணத்திற்கு அது ஒரு களங்கம் கற்பிக்கும் வகையில் ஒரு செயல் இருக்குமே. ஆனால் அது தொடர்பாக யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம். அப்படிப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்த இடத்துல போலீசார் விசாரிச்சு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் உள்நோக்கத்தோடு கண்ணிய குறைவாக வேண்டுமென்றே இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் அது பிறர் பார்வையில ஒரு பாலுணர்வை தூண்டும் வகையிலோ இல்லனா அதை கொச்சைப்படுத்தும் வகையிலோ, ஆண் பெண் வரவை கொச்சைப்படுத்தும் வகையில ஒரு செயல் இருக்குமே. ஆனால் அதாவது உண்மையான அன்பை வெளிப்படுத்தும் நோக்கத்திற்கு மாறாக உடல் ரீதியான விஷயங்களை அது பாதிக்கும் அளவிற்கு அப்படிப்பட்ட செயல்கள் இருக்குமே. ஆனால் அது குற்றமாக கருதப்படுகிறது. இந்தியன் பீனல் கோட் 294A அந்த சட்டப்பிரிவின் கீழாக அது குற்றமாக கருதப்படுகிறது. அதனுடைய முக்கியமான அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, அது ஒரு பொது இடத்துல அப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கணும். அது பொது தொல்லையாக இருக்கணும். பொது தொல்லையாக இருக்கும் பட்சத்தில் யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட புகார் உண்மையாக இருக்கும் பட்சத்தில்
போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அது பற்றி விசாரித்து அது சம்பந்தமான விஷயங்களை ஆட்களை அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, உண்மையிலேயே இப்படிதான் செஞ்சிருக்காங்களா, அதுக்கு அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் அதை விசாரிச்சு அதை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான குற்றமாக அது நிரூபிக்கப்படுமையானால் 3 மாத காலம் அளவு வரை சிறை தண்டனையும் அபராதமும் இரண்டும் சேர்த்து விதிக்கப்படுகிறது. இது இன்னைக்கு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வளர்ந்து வரும் கலாச்சாரத்தில் இருந்தாலும் சரி, நாகரிகமாக இருக்கிறதுனாலும் சரி, அளவுக்கு மிகுதியாக அது ஒரு வரம்பு மீறி பல நபர்கள் கூடி செய்வார்கள் ஆனால் அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வெளிநாடுகளில் இது சாதாரணமான விஷயமா எடுத்துக்கொண்டாலும் கூட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரம்பு மீறும் பட்சத்தில் அது குற்றமாகத்தான் கருதப்படுகிறது. ஏன்னா ஒரு பொது இடத்துக்கு சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைத்து தரப்பினரும் அது ஒரு பொது இடமாக இருக்கிற இடத்துக்கு வரும்பொழுது அது முகம் சுளிக்கும் வகையில அது கண்ணிய குறைவான வகையில யாராவது அந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னா அது பொது தொல்லையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான சட்டப்பிரிவுகளாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் அது ஒரு மனநிலை சரியில்லாத நபராக இருந்தாரானால் அவங்களுக்கு உண்மையான அன்பை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க, இது தப்பான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாலோ, அது வெளிநாட்டு நபர்களாக இருந்தாலோ அப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தால் விதிவிலக்காக அமைகிறது. ஆனாலும் காவல்துறையினர் இந்த மாதிரியான விஷயங்களை இருக்கக்கூடிய நபர்களை கண்டிச்சு அவங்களுடைய முகவரியை எழுதிக்கிட்டு அவங்க பெற்றோர்களுக்கு இல்ல அவங்களுடைய யாரு உறவினர் இருக்காங்களோ அவங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லி கண்டிப்போட எச்சரித்து அனுப்பிச்சு வைக்கிறது வழக்கமாக இருந்து வருகிறது. வழக்கு பதிவு செய்து அவங்களுக்கு தண்டனை பெறுதலும் சூழல் இருக்குமே ஆனால் அதற்கு 3 மாத காலம் வரை சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.